நேற்றைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் திருவிழா, அதாவது கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா. இது ஒரு பெரிய அளவில் அமெரிக்கா போன்ற, இந்தியா போன்ற, இந்தோனேஷியா, உலகத்துல எல்லா நாடுகளும், யூரோப் யூனியன், அரபு நாடுகளிலும் கொண்டாடப்படுகிற ஒரு பெரும் திருவிழா. இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவிலே இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று காலை அவருடைய கத்தீட்ரல் சர்ச்சுக்காக அவர் ரெடிம்ஷன் டெல்லிக்கு சென்றார். அங்கே பிரார்த்தனை கூட்டங்கள் நடந்தது. அவற்றில் அவர் கண்ணியத்தோடு கலந்து கொண்டார். ஆனால் இந்திய நாட்டில் இது கண்ணியத்தோடு நடந்ததா என்ற கேள்வி தற்போது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய சிறுபான்மையினர்களுக்கு, கிறிஸ்தவ சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புகள், மாண்புகள் கேள்விக்குறியாகி பல வருடங்கள் ஆகிறதா, அல்லது தற்போதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இன்டாலரன்சி என்று சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மைக்கு சகிப்புத்தன்மை நிலைபெறுத்தப்படுமா என்ற கேள்வியும் நேற்றைய கிறிஸ்துமஸ் திருவிழாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் கொண்டாட்டங்களில் பலவேறு இடையூறுகளை அடிப்படை ஹிந்து சனாதன அமைப்புகள், RSS, அவர்களுடைய துணை அமைப்புகளான பஜ்ரங் தள், அதே போன்று விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் நாடு முழுவதும், தென் மாநிலங்களாக பார்க்க போகிற கேரளாவிலும் அரங்கேற்றியிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வயலன்ஸ், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகள், நாடு முழுவதும் 2% இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறையை யுனைடெட் கிறிஸ்டியன் போரம், UCF, ஒரு பெரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது மட்டுமல்ல, நாடு முழுவதும் 700 இன்சிடென்ட்ஸ், எப்பொழுது இந்த வருஷம் மட்டும் 2025 ஜனவரியில இருந்து நவம்பர் வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் 700 தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 2 தாக்குதல் வீதம். ஆகவே இந்த தாக்குதலின் எண்ணிக்கை மிக 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 அதிகரித்து கொண்டிருப்பதாகவும் மட்டுமல்ல, 2900க்கும் மேற்பட்ட பர்சிக்யூஷன் இன்சிடென்ட் இந்த சேம் பீரியட், அவர்கள் வதைக்கு, சித்திரவதைக்கு உண்டாகி இருப்பதையும் கிறிஸ்தவ யூனிசெஃப் நிறுவனம், யுனைடெட் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறது. இதுல எந்த மாதிரியாக நடந்திருக்கிறது பார்ப்போம். அசால்ட், கிறிஸ்தவர்கள் அடிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். வேண்டலிசம் and the forced closure of the place of worship. அவங்க பிரேயர் பண்ணக்கூடிய ஹால்ல இருந்து அடிச்சு வெளியேற்றி கதவுகளை இழுத்து மூடுறது. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி பல தாக்குதல்களை இந்தியாவுடைய பிஷப் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விவகாரத்தை நேற்றைய விழாவில் நடந்துதான் மிகுந்த மிகுந்த மன வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் திருவிழா நேற்று 2025 நேற்று நடந்திருக்கிற போது இந்த ரைட் விங் குரூப்ஸ் இருக்கிறாங்க, விஜிலன்ஸ் மாப்ஸ், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க RSS அமைப்பினுடைய ஒரு அஃபிலியேட்ஸ், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங், RSS சச் a பார்ட் ஆஃப் குரூப் தான் இந்த VHB. அவர்கள் மட்டுமில்லாம பஜ்ரங் தள், இவங்க ஒரு கடும் போக்குவாதிகள். நேற்று பாருங்க, மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர், இது பாரதிய ஜனதாவுடைய வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய அஞ்சி பஹாராவ், இவன் என்ன பண்ணிருக்கிறாரு, சர்ச்சுக்குள்ள போய் அசால்ட் பண்ணி, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் உமன் அவங்க அந்த பிரேயர் ஹால்குள்ளே சென்று ரொம்ப கேவலமான டெரோகேட்டரி ரிமார்க்ஸ் அபவுட் ஹர் டிசபிலிட்டி, ஊனமுற்ற பெண்களை ரொம்ப இழிவாக பேசுறது. இந்த ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாத வார்த்தைகள், பதிவு செய்ய முடியாது. அந்த மாதிரி மட்டுமல்லாம, இந்த ஜபல்பூரில் என்ன மிக முக்கியமாக இருக்கிறது, இந்த அக்ரஷன், அடிதடி நடவடிக்கையின் மூலமாக நேற்று பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது மேப்பில, மத்திய பிரதேசல. அதே போன்று உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய ஹோட்டல்ல கிறிஸ்தவர்கள் கூடி அது ஒரு பிரேயர் நடத்தினாங்க. அதாவது அவங்களுடைய ஹோட்டல் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அத
கேன்சல் பண்ணிட்டாங்க. இவர்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக ஆர்எஸ்எஸ் ஹிந்து அசால்ட் சான்சிட்டிஸ் ஆஃப் தி கேங்ஸ் இவங்களுடைய த்ரெட்டன்ஸுக்கு பயந்து உத்தராஞ்சல்ல ஒரு ஹோட்டல் விழாவில் கூட கிறிஸ்தவர்கள் நடந்து தங்களுடைய விழாக்களை கொண்டாட முடியாமல் பெரும் கேவலத்தையும் இழிவையும் சனாதன சக்திகள் இந்த நாட்டில் நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால என்ன நடக்கிறது? கம்யூனல் ஹார்மோனி கெட்டு போச்சு, டிஸ்ஹார்மோனி. குழந்தைகள், கிறிஸ்தவ குழந்தைகளுடைய அந்த கேரல் குரூப்ஸ் ஆஃப் பாலக்காடு, என்னது பாலக்காட்ஸ், புதுச்சேரி இந்த பகுதியில ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வட இந்தியாவில் ரொம்ப தாக்குதலை நடத்தி அவர்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த பாடக்கூடிய பாடல்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அடித்து துவம்சம் செய்திருப்பதாகவும் இதற்கு முழுமையாக தலைமையேற்றது பாரதிய ஜனதாவுடைய கிருஷ்ணகுமார். அவரு யாருன்னா அவர் தான் இதை தலைமை தாங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இதை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அண்ட் இன்வால்வ் இன்டாக்சிகேட் பார்ட்டிசிபேஷன் அலிகேஷன். இவ்வளவு மோசமான ஒரு விவகாரம் இந்த நாட்டில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, தென் மாநிலங்கள்ல அமைதி நினைக்கிறோம். கேரளாவுல பினராயி விஜயன் கடும் கண்டனம். எதுக்கு தெரியுமாங்க? கேரளாவுல பாலக்காடு அந்த பகுதியில ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறதை கொண்டாட முடியாம ஆர்எஸ்எஸ் அங்கே தாக்குதல் நடத்தி இருக்கிறது, பல இடையூறுகளை கொடுத்திருக்கிறார்கள். இது மத்திய பிரதேசம், உத்தராஞ்சல். அடுத்து நம்ம ஒடிஷாவுல பார்ப்போம். ஒடிஷாவுல என்னன்னா, ஒரு ஹிந்து அடிப்படை சனாதனவாதி அவன் ரொம்ப மோசமா நடந்திருக்கிறான். அங்க செல்லிங் இந்த சந்தா ஹேட்ஸ் பூரி அந்த தொப்பி, இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அணியக்கூடிய அந்த தொப்பி, இதெல்லாம் நீங்க விற்க கூடாதுடா, பைபிள் விற்க கூடாது, கிறிஸ்தவ அடையாளம் கூடாது. ஏன் தெரியுமாடா? இது ஹிந்து ராஷ்டிரா அண்ட் ஃபோர்பிடிங் கிறிஸ்டியன் ஐட்டம். தயவு செய்து இங்க ஏதாவது பண்ணா தடை. இங்க இந்த கிறிஸ்டியன்ஸ் ஐட்டம், இந்த கிறிஸ்தவ தொப்பி, கிறிஸ்தவ பாடல், கிறிஸ்தவ ஐடென்டிட்டி, கிறிஸ்தவ பைபிள் அது சம்பந்தமான எந்த அடையாளத்தையும் இங்க விற்க கூடாது, இது ஹிந்து தேசம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிச்சு நொறுக்கி நேற்றைய காணொலி இந்தியா டுடே போன்ற வெளி நடந்தது. அதே மாதிரி சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த டெக்கரேஷன் மால் இதை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ட்ரைபல் கிறிஸ்டியன் ஃபேஸ்டு அசால்ட் அண்ட் பரியல் டிஸ்பியூட். மலை கிராமங்கள்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள். அதே மாதிரி ஆசாம்ல நல்பாரியில விஹெச்பி, இந்த விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்து பஜ்ரங் தள் மெம்பர்ஸ் சென்ட் மேரிஸ் ஸ்கூலுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போய் டெக்கரேஷன், அட்டாக்கிங் எல்லாத்தையும் அடிச்சு பிளாப்பிங் எல்லாம் காலி பண்ணிட்டான். அதே மாதிரி டெல்லியில லாஜ்பத் நகர்ல ஒரு பெண்ணுங்க, அவ மார்க்கெட்ல போய் கொண்டிருக்கிற போது அது ப்ரேயர் மீட்டிங்ல உள்ள போய் அவங்களுக்கு பல தொந்தரவுகள். இந்த மீட்டிங் வாஸ் டிஸ்டர்ப்டு. என்னன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான டெல்லியில தாக்குதல். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மோசமான கிறிஸ்தவ கம்யூனிட்டிக்கு எதிரான நிலைப்பாடு மும்பையிலையும் நடந்திருக்கு. சென்ட் தாமஸ் கத்தீட்ரல் ஓபன் கிறிஸ்துமஸினுடைய இந்த கரோல் ப்ரோக்ராம்ஸ் பாடிக்கொண்டிருக்கிற போது அங்கே தேசிய கீதம் ஜனகணமன த சோல்ஃபுல் பாட வேண்டும் என்றால் அது பாடியிருந்தார்களோ, அங்கேயும் போய் இவங்க மிக கடுமையான தாக்குதலை அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஹெச்பி என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் ஒருத்தன் சொல்றாரு, இது ஹிந்து நாடு, எவனெல்லாம் ஹிந்துலாம் அந்த கிறிஸ்துமஸ்ல கலந்து கொண்டானோ அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டான், ஹிந்து மதத்திலிருந்து வெளியே போயிட்டான் என்று கல்ச்சரல் விஜிலன்ஸ் அலிகேஷன், மிஷனரி கன்வர்ஷன், இவனெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் உள்ள ஹிந்துவ மதமாத்திரான் அப்படின்னு கேவலமான ரெத்தோரிக் echoes the border misconception that Hindu broadly support the communal action. இந்த மாதிரி நடவடிக்கைகள் இந்தியாவில் நடக்கிறதுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பிரியட்டைஸ் ஹார்மோனி மக்களுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த விவகாரத்தில்
பல பாரதிய ஜனதாவினுடைய மாநிலங்கள் மைனாரிட்டிக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இம்பாக்ட் தி பிஜேபி இன் ஃபியூச்சர் போல்ஸ். அது மட்டும் இல்லாமங்க அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது? பாரதிய ஜனதா அரசாங்கம் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா சிபிசி அந்த மெம்பர்ஸ் தி ஃபியூ அரெஸ்ட் என்னன்னா 45 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர், எதற்கு 700 ரிப்போர்ட்டருக்கு நேஷன் வைட், நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட தாக்குதலை ஒரே ஆண்டில் கிறிஸ்தவ சர்ச், கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்தவ கூட்டாரங்கள், கிறிஸ்தவ ஃபோக்கஸ் பண்றது எல்லாத்துக்கும் எதிராம கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆன்டி கன்வர்ஷன் லா எங்க யூபியில, பிஜேபி எங்கெல்லாம் இருக்கோம் அங்க மத்திய பிரதேசத்துல இது அதிகரிக்கிறது. வெப்பனைசேஷன், இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆயுதங்களால் தாக்கப்படுகிறார்கள். 112 பேர் இந்த ஃபெய்த் ரிலேட்டட் சார்ஜஸ்ல கைது. இதெல்லாம் இந்த பெர்செப்ஷன் ஆஃப் இம்பியூனிட்டி, ரொம்ப மோசமான ஒரு பிரிசீவ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரூலிங்ஸ் பவர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு பெரும் கேவலத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. டெலிகிராஃப் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த நேற்று மற்றும் 60 இடையூறுகள், நேற்று இந்த 11 மாசத்துல 700 சம்பவம், ஒரே நாள்ல 60 சம்பவம். இந்த மாதிரியான வண்டலிசம், ரேடிகலைசேஷன், உள்ள போய் அட்டாக் பண்றது, எஸ்கலேட்டிங் வயலன்ஸ், இதெல்லாம் இந்தியாவுடைய செக்யூலர் டெமோக்ரஸியின் நிலைகள் என்ன என டெலிகிராஃப் கேள்வி எழுப்புகிறது. இது கம்யூனல் ஹார்மோனி, மக்களுக்கிடையே இணக்கத்தை பாதிக்கக்கூடியதான் ஹிந்து ஈத்தோஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன். இந்த ஹிந்து தலைவர்கள், இந்த சங்கநாதம் விடக்கூடிய சனாதன தர்மத்தின் தலைவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய ஃபெய்த், இந்த நாட்டுடைய கான்சியஸ், இந்த நாட்டுடைய மனசாட்சி, இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு, இந்த நாட்டுடைய சமநிலை எல்லாவற்றையும் அளிப்பதற்கான முயற்சியை சங்கம் செய்கிறது. மோடி நேத்து சர்ச்சைக்கு போறார். அங்க போய் அவர் சாமி கும்பிடுறார், பிரேயர் ஹால்ல நிக்கிறார், ஒரு காங்கிரிகேஷன் சென்டர்ல நிக்கிறார். இங்க ஒரு பக்கம் அரஸ்ட் நடக்குது, இங்க வேண்டலிசம் நடக்கிறது. என்ஃபோர்சிங் லா equitably, publicly denouncing the hate speech, எல்லாத்துக்கு எதிராக வெறுப்பை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் நடக்கிறது. எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நாம் என்ன கேட்கிறோம் என்றால், இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 14, 15 என்ன சொல்லுது, 25 என்ன சொல்லுது? The nation must reclaim the secular soul before the division become irreversible. அப்படிதான் இத கேள்வியை முடிச்சிருக்கிறார். அவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இது என்ன நாடா? இது என்ன? இது உருப்படுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 1952ஆம் ஆண்டு இந்த நாடு அனைவருக்குமான நாடு, சகோதர நாடு, சகோதர தேசம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் வழிபாட்டு முறைகளை நாம் மதிக்க வேண்டும். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது இந்து நாடு கிடையாது, இது இஸ்லாம் நாடு கிடையாது, இது கிறிஸ்தவ சீக்கிய நாடு கிடையாது. அப்படி நீ பார்த்தீனால் இந்திய நாட்டில் வாழக்கூடிய 32 கோடி 35 கோடி தலித்தை சனாதனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 22 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், மதமற்றவர்கள், இந்த அநியாயத்துக்கு எதிராக ஹிந்து என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் இவனுக்கு எதிரானவன். இவன் ஒரு 2% கூட இருக்க மாட்டான், ஒரு 1 கோடி பேர் கூட இருக்க மாட்டான். இவ்வளவு மோசமான சுயம் சேக்கினுடைய சிறு அமைப்புகளான பஜ்ரங் தள், RSS இவர்களின் தூண்டுதல் தான் இது நடந்திருக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வாரத்து 10 நாளைக்கு முன்னாடி மோகன் பாகவத் தனது பேச்சில் இந்தியா எப்போதும் இந்த நாடுதான், அதுல எந்த விதமான மாற்றமும் அரசியலமைப்பில் தேவையில்லை, அது இந்த நாடுதான். அப்போ ஒரு சைனை கொடுக்குறாரு. அங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க போய் நின்று பிரேயர் பண்றாரு. இதற்கு இடைப்பட்ட நேரத்துல தாக்குதல் மத்திய பிரதேசல, ராய்ப்பூர்ல, ஜபல்பூர்ல, உத்தரகாண்ட்ல, டெல்லியில, மும்பையில, கேரளாவில், இன்னும் இந்தியாவின் பல பாகங்களில் கிறிஸ்தவ தொப்பிகளை விற்கக்கூடாது. சாந்தாகர்ஸ் அந்த கிறிஸ்தவ தாத்தாவினுடைய அந்த ஆடைகளை, சின்ன சிம்பிள் மலர்கள், பொக்கை,
அடையாளங்கள், கார்ட்ஸ், பைபிள் கவர்கள், வேதத்தினுடைய சில மொழிகள், ஜீசஸ் கிறிஸ்துடைய சின்ன டாய்ஸ், மேரியுடைய டாய்ஸ் எதுவுமே விற்கக்கூடாது. பிகாஸ் ஆஃப் ஹிந்து நாடு. இது உருப்படுமா? டெலிகிராப் சொல்லுது, உலகம் முழுவதும் கேவலமாக இந்த நாட்டை பார்க்கிறான். ஊனமுற்ற பெண் தனது மனவலியோடு சர்ச்சுக்கு செல்கிறாள். அவளை நீ ஒரு நொண்டி என்று சொல்லி உன் ஆண்டவர் உனக்கு சோகம் கொடுப்பாரா அப்படின்னு எல்லாம் கேவலமா பேசுறான். வலிந்து அழுகிறார்கள். சின்ன குழந்தைகள் காலையில் அழகான உடைகளை அணிந்து கொண்டு சென்றார்கள். அந்த இடத்துல போய் அநியாயம் செய்ய இதை விட பாவம் ஏதாவது இருக்கா? தோழர்களே, நம்பிக்கை என்பது அவனவன் தனிப்பட்டது. அவன் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். எவருடைய நம்பிக்கையும் கலைப்பதற்கு இந்த நாட்டில் உரிமை கிடையாது. எல்லோரையும் மதிக்க வேண்டும். அவன்தான் கடவுளுக்கு நெருக்கமானவன். ஏக இறைவன் ஒருவன் தான். அவன் எந்த மதமாக இருந்தாலும் அவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் அவனுக்கு பரிசு, அவனுக்கு தண்டனை உண்டு. நீ யார் தண்டனை கொடுப்பதற்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதிக காலம் செல்லாது. மீண்டும் சொல்கிறேன், பைபிளுடைய ஒரு வசனத்தோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். இவர்களின் அக்கிரமம் இன்னும் அதிக காலம் செல்லாது. இதுதான் எனது வார்த்தை.